Okay, good morning, guys. Today we are going to start our is consumption and investment functions. Okay, ஸோ இந்த யூனிட்டில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் we are going to study basic concepts. ஸோ பேசிக் நம்ம கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனோட பேசிக் கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் we are going to study working of multiplier, accelerator and super multiplier. ஓகே, ஸோ மல்டிப்ளையர்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் ஆக்சலரேட்டர்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ we are going to study about சூப்பர் மல்டிப்ளையர். ஓகே, ஸோ என்னெல்லாம் படிக்க போகிறோம், கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் மல்டிப்ளையர், ஆக்சலரேட்டர் அண்ட் சூப்பர் மல்டிப்ளையர். Okay, so these are the things we are going to study in this unit. Okay, let's get started. And coming to introduction, so நம்ம செகண்ட் சாப்டரில் நம்ம வந்து ஆல்ரெடி நேஷ்னல் இன்கமோட கான்செப்ட் பார்த்துருப்போம் இல்லையா. நேஷ்னல் இன்கம் பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தோம். அந்த நேஷ்னல் இன்கம் எப்படி மெஷர் பண்ணுவோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் மெஷர் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த சாப்டரில் நம்ம வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு நம்ம வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறப்போ, ஃபைன் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்ம நேஷ்னல் இன்கம்னா என்ன, டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இல்லையா. ஒரு கண்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து டோட்டலாக எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறது தான் வந்து நேஷ்னல் இன்கம் இல்லையா. ஸோ அது வந்து அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எதில் டிபெண்ட் ஆகும், அது அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இங்கே நம்மளோட கன்சம்ஷனும் வந்து எதில் டிபெண்ட் ஆகுது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிபெண்ட் ஆகுது இல்லையா. ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் டிபெண்டிங் போத் ஆன் கன்சம்ஷன் அண்ட் ஆல்சோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம வந்து ரொம்ப நிறையாவும் பண்ண மாட்டாங்க, அளவுக்கு அதிகமாகவும் பண்ண மாட்டாங்க, கம்மியாகவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, நம்மளால் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ in order to find out the national income, consumption function and investment functions are two important factors. ஓகே, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து மெயினாக இந்த சாப்டரே படிக்க போகிறோம். ஓகே, அண்ட் ஆல்சோ நம்மளோட மேக்ரோ எக்கானமியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ் இல்லை கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் க்ரோத் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் க்ரோத் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேஷ்னல் இன்கம் வந்து க்ரோ ஆகிறதுக்கு, இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்து நம்மளோட மேக்ரோ எக்கானமியோட மெயின் ஆப்ஜெக்டிவ் இல்லை மெயின் கோலாக இருக்குது. ஓகே, ஸோ that is why we need to study about this consumption and investment functions. நம்ம ஆல்ரெடி வந்து கன்சம்ஷன் கூட்ஸ்னால் என்ன அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ those are all the important factors in this chapter. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து மல்டிப்ளையர் அண்ட் ஆக்சலரேட்டர் அப்படிங்கிற ஒரு டூ கான்செப்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வந்து நம்ம இந்த யூனிட்டில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஸோ மல்டிப்ளையர்னால் என்ன, ஆக்சலரேட்டர்னால் என்ன அப்படின்னு வந்து இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். அண்ட் இன் டீட்டெயில் நம்ம வந்து கம்மிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ மல்டிப்ளையர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ it refers to change in national income resulting from change in investment. ஓகே, ஸோ மல்டிப்ளையர் வந்து பேசிக்காக வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ சேஞ்ச் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இன்கம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளையர். ஓகே, ஸோ ஐ ரிப்பீட் இட் அகைன். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ இன்கம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து அதோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து மல்டிப்ளையர். ஸோ டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து
வந்து ஒரு 10,000 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் அவர் இன்கம் வில் பி 15,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அவர் இன்கம் இஸ் 15,000. ஓகே, இஃப் யூ இன்க்ரீஸ் அவர் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000லேருந்து ஒரு 20,000க்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட இன்கம் என்ன ஆகும்? எஸ், ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லையா? 10,000 இருக்கிறப்பே நமக்கு வந்து 15,000 கிடச்சிது. ஓகே, இப்போ வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 20,000 ஆகின பிறகு இட் வில் ஆல்சோ பி இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு சேஞ்சை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் வந்து மல்டிப்ளையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டிப்ளையர்னால் என்ன? மல்டிப்ளை ஆகிறது. ஓகே, ஸோ என்ன மல்டிப்ளை ஆகும்? அவர் இன்கம். ஓகே, பேஸ்ட் ஆன் அவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ மல்டிப்ளையர். And so the consumption function is the relationship between consumption expenditure and national income அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சம்ஷன் ஃபங்க்ஷனாலே வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம் கன்சியூம் பண்ணுறதுக்கு, அண்ட் நம்ம இன்கம் எவ்வளோ அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ நம்மளோட இன்கம் தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம செலவு பண்ணுறதும் இருக்கும் இல்லையா? எக்ஸ்பெண்டிச்சர்னால் த மனி வி ஆர் ஸ்பெண்டிங். ஓகே, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்கும்? நம்மளோட இன்கம் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நேஷ்னல் இன்கமோட ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். அண்டர்ஸ்டுட்? ஸோ மல்டிப்ளையர்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கணும், அண்ட் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கணும். ஓகே, அண்ட் ஸோ வாட் இஸ் ஆக்ஸலரேட்டர்? ஸோ ஆக்ஸலரேட்டர்னா என்ன? ஓகே, ஸோ the relationship between consumption expenditure and capital expenditure is explained by the principle of accelerator அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் கேபிட்டல் நம்ம கேபிட்டலில் என்ன, நமக்கு கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு முதலீடாக இருக்கலாம். அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலவு பண்ணுறது போக நமக்கு மீதியாக இருக்கும் இல்லையா, சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸை தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம கன்சியூம் பண்ணது போக நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறத அந்த அமௌண்ட்டை வந்து கேபிட்டலாக மாறும் இல்லையா? ஸோ தட் இஸ் வை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேட்டர். ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், that relationship is called as accelerator. Okay, so just understand the meaning for multiplier and accelerator and consumption function. Okay, so let's get started. ஸோ கம்மிங் டு கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ அக்ரிகேட்ஸ், தட் இஸ் டோட்டல் கன்சம்ஷன் அண்ட் கிராஸ் நேஷ்னல் இன்கம். ஓகே, நம்மளோட டோட்டல் கன்சம்ஷன் அண்ட் நம்மளோட டோட்டல் நேஷ்னல் இன்கமோட ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதோட ரிலேஷன்ஷிப் சிம்பாலிக்கலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C is equals to F of Y. Okay, so here C indicates consumption and Y indicates income and F indicates function. Okay, C na enna consumption and Y na enna income and F வந்து function. So consumption வந்து function of income. Okay, so our total consumption will be the function of our income. இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C வந்து dependent variable. Okay, so C will be dependent, our consumption will be dependent to our income. Y, so Y வந்து independent variable. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Y எதுக்கு இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, இன்கம் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா? நம்மளோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட கன்சம்ஷனும் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து எதையும் பேஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட இன்கம் பேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு 20,000 வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செலவு பண்ணுவேன். அதே 1 lakh ஏர்ன் பண்ணுறேன், அதுக்கு அந்த காசுக்கு தகுந்த மாதிரி தான் செலவு பண்ணுவேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து எது வந்து இண்டிபெண்ட்டு, நம்மளோட இன்கம். ஓகே, நம்ம செலவு பண்ணுறது வந்து எதில் டிபெண்ட் ஆகிருக்குது, நம்ம
இன்கம் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. அதனால தான் நம்மளோட இன்கம் வந்து இண்டிபெண்ட் அண்ட் அவர் கன்சம்ஷன் நம்ம செலவு பண்ணுறது வந்து டிபெண்ட். ஸோ இதில் டிபெண்ட் ஆகுது, நம்மளோட இன்கம் மேலே டிபெண்ட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். C is equals to f of y. ஸோ இப்போ இங்கே எது டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட்? எஸ், கன்சம்ஷன் இஸ் டிபெண்ட் அண்ட் y is income is independent. Okay, hope you guys are following. And ஸோ த ரிலேஷன்ஷிப், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறப்போ நம்ம எல்லா ரிமைனிங் எல்லா வேரியபிள்ஸுமே வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அஸ்யூமிங் ஓன்லி இந்த இன்கம் அண்ட் கன்சம்ஷனோட வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகி மித்தது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் the schedule of various amounts of consumption expenditure corresponding to different level of income. Okay, so நம்மளோட consumption functionனாலே வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஃப்ரெண்ட் இன்கம் லெவல் தகுந்த மாதிரி நம்மளோட கன்சம்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் வந்து இந்த ஷெட்யூலே. ஓகே, ஸோ அதுக்கு தான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம், கன்சம்ஷன் அண்ட் சேவிங்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் வருது, அதை நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், அப்புறம் நமக்கு கடைசியாக கிடைக்கிற சேவிங்ஸ் என்ன அப்படின்னு ஒரு கேல்குலேஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்கம் 0வாக இருக்குது அண்ட் நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், 20 கன்சியூம் பண்ணுறோம். லைக் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 1 month நமக்கு சேலரியே கிடைக்கல. ஓகே, சேலரி கிடைக்கலனாலும் இன்கம் கிடைக்கலனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து வேலைக்கு போகலினாலும் நமக்கு வந்து நம்ம வந்து இன்கமே வரலினாலும் நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு எப்பயுமே வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கிஃப்ட் மூலியமாவோ யார்கிட்டே காசு வாங்கியோ நம்ம வந்து செலவு பண்ணுவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் வை இட் இஸ் இண்டிகேட்டிங் இன்கம் இஸ் 0 அண்ட் கன்சம்ஷன் இஸ் 20. இங்கே நம்ம சேவிங் என்ன ஆகுது, நமக்கு எந்த சேவிங்குமே இல்லை. இன்டர்ன் நமக்கு வந்து ஒரு கடன் தான் இருக்குது, ஒரு -20 தான் இருக்குது. ஓகே, அண்ட் அகெயின் நமக்கு ஒரு வந்து இன்கம் வந்து 60 crores இருந்துச்சுன்னா, ஓகே, நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், 17 வச்சுக்கோங்க. ஓகே, அகெயின் இங்கே எவ்வளோ ஆகுது சேவிங்ஸு, நம்ம வந்து இன்கமோட அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால இட் இஸ் -10. Okay, 70 minus 60 will be -10. Okay, so income 120, consumption 120 என்ன ஆகும், எந்த ஒரு சேவிங்ஸ் இருக்காது. நம்ம ஏர்ன் பண்ணுறது எல்லாமே என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் 10. ஓகே, ஸோ அதே மாதிரி 180, 240, 300, 360 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்சம்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதில் கொஞ்சம் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா you will get 10, 20, 30 and 40. ஓகே, so this is a schedule. You may be asked for 2 mark question நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க இன்கம் அண்ட் கன்சம்ஷன் கொடுத்துட்டு சேவிங் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. இன் சம் கேசஸ் சேவிங்ஸ் அண்ட் கன்சம்ஷன்ஸ் கொடுத்துட்டு இன்கம் எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர் how to find this solution. Okay, and so they have given one equation, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். C is equals to a plus by ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் C is equals to a plus by டேர்ம்ஸில் அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. C is equals to 100 plus 0.85. ஓகே, இங்கே வந்து 0.8 அப்படிங்கிறது மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம். ஓகே, ஸோ மார்ஜினல் ப்ராபென்சிட்டி டு கன்சியூம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சேஞ்ச் ஆகிற இன்கம்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நம்ம கன்சம்ஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து MPC நம்ம வந்து வர கிளாஸஸில் படிப்போம். ஓகே, ஸோ திஸ் ஆர் த சிம்பிள் கால்குலேஷன். y is equals to y வேல்யூஸ் வந்து நம்ம வந்து 0, 200 and 300 எடுத்துக்கிட்டோம்னா அது ரெஸ்பெக்டிவ் C வேல்யூஸ் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகே, just go through that once and you'll be having a graph here. ஒரு கிராஃப் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம x ஆக்சிஸில் வந்து இன்கம் எடுத்திருக்கோம் அண்ட் இன் y ஆக்சிஸ் we are taking consumption. ஓகே, so this red line is consumption line. ஓகே, இந்த ரெட் லைன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்மளோட கன்சம்ஷனும் நம்மளோட இன்கமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த 0ல் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து நம்மளோட இன்கம் 0ல் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து and the next line will be blue line is consumption line where it is starting from 20. Okay, so this is the thing. 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து
அது வந்து கன்சம்ஷன் அண்ட் இன்கம். ஸோ இன்கம் ஜீரோவில் இருந்தாலுமே நம்ம வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், ஒரு 20 கன்சியூம் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இஃப் ஆர் இன்கம் இஸ் 120, ஓகே, நம்ம இன்கம் 120 இருந்துச்சுன்னா கன்சம்ஷன் என்ன ஆகுது, 120 தான் இருக்குது. அப்போது என்ன ஆகுது, நமக்கு ஈக்குவல் ஆயிடுது, எந்த ஒரு சேவிங்ஸும் இல்லை, சேவிங்ஸ் லைனுமே இங்கே இல்லை. Okay, so income is 120 and consumption is 120, so there is no savings. And if the income is raised to 120, income வந்து 180 க்கு increase ஆகுது, and எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், 170 கன்சியூம் பண்ணுறோம். அண்ட் இங்கே நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோம், எஸ் 10 rupees சேவ் பண்ணுறோம். ஓகே, so that is what they are saying. So this part, இந்த எஸ் லைன்ஸ் டச் ஆகுது இல்லையா, இதுதான் வந்து 10 rupees, we are saving 10. ஓகே, அண்ட் we are consuming 170, அண்ட் எஸ் பார்ட்டில் டச் ஆகுதுன்னா இந்த ஒரு பிளேஸ் தான் வந்து 10, ஸோ we are saving 10 rupees. அதே வந்து இட் இஸ் ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து 360 அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா again you will get some savings line. ஓகே, ஸோ this is about graph, very simple. நம்ம வந்து இந்த ரெட் லைன் வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷனோட லைன், அண்ட் திஸ் ப்ளூ லைன் இஸ் consumption, red line is consumption and income line. இங்கே வந்து என்ன ஆகும், consumption income ஈக்குவலாக இருக்கும், and this blue line is just consumption 20. ஓகே, அண்ட் நம்மளுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆக நம்ம எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பிளாட் பண்ணுறது தான் இந்த கிராஃபு. நம்ம வந்து இன்கமோட கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த சேவிங்ஸ் லைன் கேப் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் திஸ் கிராஃப் இஸ் அபவுட். ஓகே, அண்ட்